செல்லம்மா, போட்டதெல்லாம் கவரிங் நகை. ஆனா அவளும் அவ அம்மகாரியும் எப்படி திமிரா பேசியா பத்தியா? ஆமா மைனி, ஃபுல்லா கவரிங் எடுத்துட்டு வந்துட்டு எப்படி பேசியா பாருங்க. நம்ம கவரிங் சொன்னாலும் எங்க அம்மையே நம்ப மாட்டேங்க. நம்ப மாட்டா செல்லம்மா, யார் நம்புவா சொல்லு? மாப்பிளைக்கு போட்டதும் இவைய கவரிங்ல தான் போட்டிருக்காவ. செயின், மோதிரம், பிரேஸ்லெட் அவ்வளவு கவரிங். ஆமா மைனி, ஒண்ணு கூட தங்கமே இல்ல. கவரிங் எடுத்துட்டு வந்துட்டு எப்படி பேசியா பாருங்க. இப்படி வருஷ கணக்கா நம்ம குடும்பத்தை ஏமாத்தணும்னு நினைச்சிட்டு இருக்காவ செல்லம்மா. வருஷ கணக்கா அவியலும் கலர் போட்டு போட்டு எடுத்துட்டு வந்து கொடுப்பாவ, இவளும் மினுக்கிட்டு போட்டு தெரியவா. ஒருத்தரும் அதை கவரிங்னும் கண்டுபிடிச்சிக்கிட மாட்டாவ. நம்ம வீட்டுல கஷ்டமும் இல்ல நகையை கொண்டு போய் அடகு வைக்கிறதுக்கு. அதனால அது கவரிங்னு எந்த காலத்துலயும் தெரிய போறது கிடையாது. ஆயுசுக்கும் எல்லாரையும் ஏமாத்திட்டே இந்த வீட்டுல இருக்கலாம்னு நினைச்சிட்டு இருந்திருக்காவ. உங்க அம்மா என்ன நகை போடுங்க நகை போடுங்கன்னு கேட்டாவ. எப்படி இருந்தாலும் பரவாயில்ல கெட்டிட்டாங்கன்னு சொன்னாவ. ஆனா நம்ம குடும்பத்தையே ஏமாத்திட்டு இருந்திருக்காவ. சும்மாவே விடக்கூடாது. ஆசாரி வந்த உடனே நகையை கொடுத்து செக் பண்ண சொல்லணும். ஆமா மைனி, நகையை மட்டும் இந்த ரூம்ல இருந்து வெளியே எடுத்துட்டே வந்துடக்கூடாது. இப்போ அந்த சரோஜா எப்படியோ விஷயம் தெரிஞ்சு வருவா. அவன் மட்டும் புடுங்கிட்டு போயிட்டான்னு வச்சுக்கிடுங்க, அதுக்கு பிறகு இந்த நகையை நம்மளால செக் பண்ணவே முடியாது. ஆமா செல்லம்மா, ஏற்கனவே அத்தைக்கு நம்ம செக் பண்றேன்னு சொன்னது பிடிக்கல. யாருக்குமே இந்த வீட்டுல பிடிக்காது நகையை செக் பண்ணணும்னு சொன்னா. ஏன் எங்க அக்காளுக்கே பிடிக்காது. அதனால ஆசாரி வந்து செக் பண்ற வரைக்கும் நம்ம கொஞ்சம் உஷாரா தான் இருக்கணும். ஆமா மைனி. ஏல செல்லம்மா, குஷ்பு என்னாச்சுல? நகை வாங்கிட்டீங்களா? ஆமா சித்தி, அந்த சரோஜினி அம்மா நகையை எடுத்துட்டு வந்தாப்ல, நாங்க புடுங்கி வச்சிருக்கோம். செல்லம்மா, நகைன்னு சொல்லாத, கவரிங் நகைன்னு சொல்லு. ஆமா சித்தி, கவரிங் நகையா புடுங்கி வச்சிட்டோம். என்ன பண்ண போறீங்க? எத்தே நாயக்கடை ஆசாரிய வர சொல்லியிருக்கோம். அவர் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு ஒரிஜினலா டூப்ளிகேட்டானு சொல்லிடுவாரு. ஓஹோ, அப்படியே வர சொல்லிட்டீங்களா? ஆமாத்தே, வர சொல்லியாச்சு, வந்துட்டு இருக்காரு. இப்ப கூட போன் அடிச்சு கேட்ட வந்துட்டு இருக்கேன்னு சொன்னாரு. இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவாரு. இவைய மண்டவாளம் தண்டவாளத்துல ஏற போது நீங்க பாத்துட்டே இருங்க. சித்தி, பாட்டியில எவ்வளவு பெரிய பொய்ய சொல்லியிருக்காவன்னு. நம்ம குடும்பத்தையே ஏமாத்திருக்காவ சித்தி. விட்டுறவே கூடாது. இன்னைக்கு உஷாரா இருந்து எப்படியாவது நிரூபிச்சே ஆகணும். ஆமாமா, விட்டுறக்கூடாது. இதே சாக்கா வச்சு அவளை வெளியே அனுப்பிடுங்க. ஆமாத்தே, உண்மை தெரிஞ்ச பிறகு எப்படி இந்த வீட்டுல இருப்பா? கேவலமா இருக்காது. அவளே வெளியே போயிருவா. வெளியே போகலனாலும் நாங்க கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளுவோம். இப்படிப்பட்டவளா இந்த குடும்பத்துக்கு ஆவே ஆகாது. அதான் சரி, இந்த குடும்பத்துல இருக்க பிள்ளை இப்படி இருக்கவே கூடாது. கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளுறதுதான் சரியான விஷயம். ஆமாத்தே, பார்த்துட்டே இருங்க இன்னைக்கு என்ன நடக்குதுன்னு. ரொம்ப சாதாரணமா நினைச்சிட்டாங்களே. வீட்டுக்கு வந்ததுல இருந்து ஒரே பிரச்சனை. தனி கொடுத்தன போனோம்னா என் பிள்ளைல பிடிச்சு அடிக்கா, சோத்துல உப்பள்ளி போடியா, சரியான விளங்காதவா. அவ வீட்டுக்கு வந்ததுல இருந்து ஒரு பிரச்சனையா நடந்துட்டே இருக்கு. கல்யாண மண்டபத்துல வச்சு நகையை திருடி இருக்கா. திருடினது தெரிஞ்ச உடனே குழந்தையில கொண்டு போய் நகையை போட்டிருக்கா. ஆமா, வட்டத நகை இல்லல திருட தானே செய்வா. நகையை திருடி கொண்டு போய் நாம செயின் பண்ணிடலாம்னு நினைச்சிருப்பா. நீ அங்கே கண்டுபிடிச்சிட்டால, அத மாட்டிக்க கூடாதுன்னு அவன் பையில கொண்டு போய் போட்டிருப்பா. ஆமா தே, அதான் நடந்திருக்கு. இன்னைக்கு கவரிங்னு தெரிய வரட்டுமே, எல்லாத்தையும் அத்தட்ட சொல்லி கொடுத்துறியே. இப்படிப்பட்டவ இந்த வீட்லயே இருக்க கூடாதுன்னு சொல்லி நான் போராட போறேன் இன்னைக்கு. அந்த போராட்டத்தோட முடிவுல ஒண்ணு நான் இங்க இருக்கணும், இல்ல அவ இங்க இருக்கணும். ஆமாமா, அதான் சரி. சரிப்பா, வீட்ல ஒரே ப்ராப்ளமா இருக்கு, உனக்கு தெரியுமா? என்ன ப்ராப்ளம் அஞ்சலி? அது வந்து எங்க சின்ன அண்ணி இருக்காங்கல்ல. யாரு அஞ்சலி? அத இப்ப கல்யாணம் முடிச்சிட்டு வந்தாங்களே, சரோஜினி. ஆமா, அவங்களுக்கு என்ன
இருப்பாவளா இருக்கும். இருந்தாலும் எல்லாரையும் ஏமாத்த கூடாதுல்ல. அதுவும் சரிதான். இத காரணம் வச்சு ரெண்டு வீட்லயும் இன்னைக்கு நல்ல சாப்பாடு செய்ய மாட்டாவளே. பேருக்கு தான் சமைப்பாவ. ஆமா, அதுவும் கரெக்ட் தான். போச்சு, நான் எங்க வீட்ல தான் நல்லா சமைக்கல, உங்க வீட்லயாவது சாப்பிடலாம்ல நினைச்சேன். இப்ப அங்கேயும் சண்டைனா ஒழுங்கா சமைச்சிருக்க மாட்டாவளே. நான் இவ்வளவு பெரிய ப்ராப்ளம் நடந்திருக்குன்னு சொல்லிட்டு இருக்கேன். நீ என்னடா நான் சோறுன்னு சோத்துல நின்னுட்டு இருக்க? சரியான சோத்து மாடு. அஞ்சலி, சண்டை போட்டா நாளைக்கு சேர்ந்துருவாவ. சோறு இன்னைக்கு சாப்பிட்டாதானே உண்டு. இன்னைக்கு சாப்பிடலனா நாளைக்கு கூட சாப்பிடலாம், ஒன்னும் ஆகாது. சரியான ஆறு லூசா இருக்கும் போல. உன்கிட்ட வந்து சொல்ல வந்தேன் பாரு, என்னைய சொல்லணும். அஞ்சலி, எங்க போற? உன் தலைக்கு எந்த சண்டையை பரவாயில்ல, நான் அங்கேயே போறேன். பேசாம இன்னைக்கு நம்ம வீட்டுல பொங்கின சோறே தின்ற வேண்டியதா. ஏம்மா, எதுக்குமா எனக்கு இந்த கவரிங் நகை போட்டு கல்யாணம் பண்ணி வச்சா? இப்ப அதால எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்து நிக்குதுன்னு பாரு. நான் வந்து எனக்கு நகை போட்டு கட்டி வையின்னு சொன்னனா? முதல்ல எனக்கு கல்யாணம் தான் பண்ணி வையின்னு சொல்லி கேட்டனா? நீ எதுக்குமா இப்படி செஞ்சா? அத்தை கூட வந்து நகை கேட்கவே இல்லைன்னு சொல்லியாவ. எதுக்குமா நீ இவ்வளவு கவரிங் நகையை வாங்கி போட்டு கல்யாணம் பண்ணி வச்சா? ஏல சரோஜினி, நீனும் அக்கா கறியும் தானே போய் வாங்கிட்டு வந்தியே. இப்ப என்கிட்ட என்னமோ எதுவும் தெரியாத மாதிரி பேசிட்டு இருக்கே, எதுக்கு? நானே எதுக்கு நம்மளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டி டென்ஷன்ல இருந்தேன். நான் எங்கம்மா அதெல்லாம் கவனிச்சேன். நம்ம தான் கஷ்டப்பட்ட வீணி வீலுக்கு தெரியும்ல. எதுக்கு நீ நிறைய நகை வாங்கி போட்ட மாதிரி காமிச்சா? இப்ப பாரு, அந்த குஷ்பக்கா இப்பவே ஆள் வர சொல்லி செக் பண்ண போறீங்க. அவ செக் பண்ணியாச்சுன்னா நம்ம தான் அசிங்கப்பட்டு நிக்கணும். ஏற்கனவே அந்த குஷ்பக்கா ரொம்ப பேசிட்டு இருக்காவ. இப்ப இது வேற கவரிங் தான் தெரியும், வந்து எப்படி பேசுவாவளோ. இனி இந்த வீட்டுல இருக்க கூட விட மாட்டாவ, துரத்தி விட்டாலும் விட்டுருவாவ. ஏல, நான் இப்படி நடக்கும்னு நினைச்சு கூட பார்க்கல. இதே நல்ல வசதியான வீதானே, எனக்கே உன் நகையை பத்தி பேச மாட்டாவ, கேட்க மாட்டாவன்னு நினைச்சிட்டு இருந்தேன். அம்மா, அதுக்குள்ள எப்படியாவது வீட்டை வித்துட்டு உனக்கு கொஞ்சம் நகை வாங்கி தந்துடலான்னு நினைச்சிட்டு இருந்தேன். அதுக்குள்ள பார்த்தா அந்த குசுப்பு இப்படி கண்டுபிடிப்பான்னு நினைச்சு பார்க்கலையே. நகை எங்க இப்ப கொண்டு வராமலாவது இருந்தேன் இல்லையேன்னு நினைக்கேன். சரோஜா வர வச்சு அவட்ட கொடுத்து அனுப்பியிருக்கணும். நானே கொண்டு வந்துட்டு மாட்டிக்கிட்டு இப்ப தப்பு பண்ணிட்டு நிக்கிறேன். நீ அம்மைக்கு ஒரு பிளான் போட்டு சொல்லியிருக்க கூடாது, அந்த மாதிரிலாம் நடக்கும். நீ சொல்லியிருந்தேன்னா நான் இன்னைக்கு கிளம்பி வராம அங்கேயே இருந்திருப்பேன்ல. இப்ப வந்ததுனால தானே கையும் களவுமா மாட்டிக்கிட்டேன். இதெல்லாம் தெரிஞ்சுனா சம்மந்தி என்ன நினைப்பாவன்னு தெரியல. எனக்கு பயமா இருக்கலாம். நம்ம பாட்டுக்கு பேரட்டுமா வீட்டுக்கு? ஏம்மா, நீ போயிட்டாச்சுன்னா நான் மாட்டிக்கிட்டு முழிச்சிட்டு நிக்கணும். ஏல, நான் இப்ப வேற என்னத்த செய்ய? எல்லாரும் முன்னாலே நான் அசிங்கப்பட்டு நிக்க வேண்டி இருக்குமே. என்ன பதில் சொல்லி தப்பிப்பேன்? ஏம்மா, நீனும் போயாச்சுன்னா நீ கழுத்தை பிடிச்சவி வெளியே தள்ளிடுவாமா. எங்கே இருந்து ஏதாவது சொல்லி சமாளிமா. ஏல, நான் என்னத்த சொல்ல? சம்மந்திக்கு நான் கவரிங் தான் போட்டுக்கேன்னு தெரிஞ்சாவி என் மூஞ்சில தானே காரிக்கு போவே. அவியட்ட நான் கவரிங் தான் போட்டேன்னு மூஞ்சி பார்த்து சொல்ல முடியுமா? நம்ம பாட்டுக்கு பேசாம வீட்டுக்கு கிளம்பி நீ எப்படியாவது சமாளிச்சுக்கோ, அக்கா கறி வர சொல்லி. ஏம்மா, இங்கே இருமணி போவாத. எனக்கு பயமா இருக்கு, நீ ஏதாவது சொல்லி சமாளிச்சுட்டு போ. ஏல, எனக்கும் தான் பயமா இருக்குது. பேசாம சரோஜாக்கு ஒரு பானை போட்டுங்க வர சொல்லுவோமா? அவளை வர சொல்லுமா, அவளாவது ஏதாவது பேசுவா. சரிலாம் இருந்த பாடி. ஹலோ, ஏம்மா, இன்னைக்கு வாரேன்னு சொல்லி கிளம்பிட்டியோ? ஏல, நான் அப்பவே வந்துட்டேன், உன் தங்கச்சி வீட்டுல தான் இருக்கேன். போமா, நீ தங்கச்சி கட்டி கொடுத்தோடனே அவ வீட்டுக்கு தான் முதல்ல போறதுக்கு ஆரம்பிச்சிட்டா. எப்பவுமே முதல்ல என் வீட்டுக்கு தானே வருவா. இப்பெல்லாம் நீ எதுக்கு அங்க போயிரியா? ஏல, தங்கச்சி வீட்டுக்கு நான் என்ன விருந்து சாப்பிடக்கா வந்தேன். அவ நாக அங்க கிடந்துச்சுல, அதை கொண்டு கொடுத்துட்டு உன்னை வந்து பார்க்கலாமே நினைச்சிட்டு இருந்தேன். அதுக்குள்ள இங்க ஒரு பெரிய பிரச்சனை ஆகி போச்சு. பிரச்சனையா? என்னம்மா பிரச்சனை? ஏல, நான் தங்கச்சி நகை எடுத்துட்டு வந்தேன்ல. நான் வரும்போது அந்த குசுப்பெல்லாம் வெளியே தான் நின்றுட்டு இருந்தாள்வே. வந்தவொடனே என்கிட்ட வாயை குத்த ஆரம்பிச்சிட்டாள்வே. ஒன்னொன்னா பேச போய் நீங்க கவரிங் நகை தானே போட்டுக்கேன்னு கேட்டுட்டாள்வே. ஐயோ, என்னம்மா சொல்லியா? அது எப்படிமா அவியலுக்கு தெரியும்? ஒருச்சுமே சரோஜினி சொல்லிப்பாளா? ஏல, அவளே எனக்கு கவரிங் நகை போட்டாவன்னு போய் சொல்லுவாளா? உன் தங்கச்சி எங்க பயந்து போய் நிக்கா, என்னைய போவாத இங்கே இருங்க. இப்போ கவரிங் நகைன்னு தெரிஞ்சுட்டு ஆள்
என்னால வர முடியாது, நீங்கள் வேணா சமாளிச்சுக்கிறீங்க. ஏல சரோஜா, உன் தங்கச்சி வாழ்க்கை இதுல இருக்கு. நீ வந்து இப்ப பேசல, உன் வாழ்க்கையை தொலைச்சிட்டு வீட்டுக்கு தான் வரணும். அதனால உடனே கிளம்பி வா. ஷோ கடவுளே, பண்ணியதெல்லாம் பண்ணிட்டு என்னைய கூப்பிடுங்க. வந்து தொலைக்க போன வை. என்னமோ கௌரவமா அந்த வீட்டுக்கு நகை போய் எடுத்துக்கிட்டு போயிருக்கா. பூரா ஒரிஜினல் ஆல்மார்க் தங்க இருக்க மாதிரி. எப்பவுமே பையன் அங்க தானே வருவான், இங்க வர வேண்டியதானே. எடுத்துட்டு போய் அங்க கொண்டு கொடுத்து மொத்தமா மாட்டியாச்சு. இப்ப நான் போனா மட்டும் என்ன நடந்துற போகுது? எனக்கு சேர்த்து 4 அற்புலம். அத்தட்ட எப்பவுமே நான் தான் யாரு பேசுறதுக்காக போவேன். தங்கச்சி தங்கச்சி நீ என்னமே மூஞ்சி நிமிந்து பார்த்து பேச முடியுமா? மொத்தமா மான கப்பல்ல ஏற போகுது. இப்ப என்னத்த பண்ணி தொலைக்க? போவோம், போய் தொலைப்போம். ஏம்மா, அக்கா என்னம்மா சொன்னா? வருவாளா வரமாட்டாளா? எனக்கு ரொம்ப பயமா இருக்குமா, என்ன பேசனே தெரியல. ஏல பயப்படாம இரவு வாரேன்னு சொல்லிருக்கா. கண்டிப்பா வருவா இப்போ. சரோஜினி, வாங்கத்தே, எப்படி இருக்கியா? நல்லா இருக்கீங்களா? இருக்கேன் மர்மோனே. என்னாச்சு தே, ஒரு மாதிரியா இருக்கிய? மர்மோனே, தீபாவளிக்கு அங்க வந்தியல, அப்ப நகையெல்லாம் சரோஜினி அங்க வச்சுட்டு வந்துட்ட பத்தியல. ஆமா தே, சொல்லிட்டு இருந்தா. அந்த நகையை கொண்டுட்டு தானே இப்ப வந்தேன். வந்த உடனே அந்த குசுப்பா உங்க அக்காலும் சேர்ந்து வாங்கி வச்சுக்கிட்டாவே. எதுக்கு வாங்கி வச்சுட்டாவே? அவியே இந்த நகையை சந்தேகப்படியா மர்மோனே? என்ன சொல்றீங்க தே, சந்தைக்குப்படியாவளா? ஆமா மர்மோனே, சந்தேகப்படியாவே. நான் உங்களுக்கு போட்டதும் என் மவளுக்கு போட்டதும் கவரிங்ல போட்டுக்கேன்னு சொல்லியாவே. அதனால ஆசாரி கூப்பிட்டு அந்த நகையெல்லாம் செக் பண்ண போறாவலாம். எதுக்கு அவங்களுக்கு இப்ப இந்த தேவையில்லாத வேலை? யாரு கவரிங் சொன்னா? குசுப்பா செல்லமா தான் சொன்னாவ மர்மோனே. நான் என்னத்த சொல்லன்னு நினைச்சிட்டு வந்து உட்கார்ந்துருக்கேன். எங்க அம்மா வீட்டுல இருந்திருப்பாவில, எங்க அம்மா ஒண்ணும் சொல்லலையா? உங்க அம்மா செக் பண்ணாதான் சொல்லதான் செஞ்சாவ மர்மோனே. ஆனா யாரும் கேட்க மாட்டேங்காவே. கொஞ்சம் நீங்களாவது சொல்லி நகை கேட்டு வாங்கிட்டாங்களா? நான் தான் சரோஜினி புருஷன், நானே அதை பத்தி எதுவும் கேட்கல. எங்க அக்கால எங்க மைனி எதுக்கு பிரச்சனை பண்ணியாவ? தெரியல மர்மோனே, ரொம்ப சந்தேகப்படியாவே. கொஞ்சம் அந்த நகையை வாங்கி என் மவட்ட கொடுங்க. நான் வீட்டுக்கு வேற போன மாடு கண்ணு அப்படியே போட்டுட்டு வந்தேன். யாரும் பார்த்துக்கிட்ட சொல்லி கூட சொல்லல. அவத்துக்கிட்ட இருந்தாலும் பேட்டுன்னா போச்சு, நான் தேடி அலைஞ்சு முடியாது. அதனால கொஞ்சம் சீக்கிரம் வாங்கி கொடுத்தீங்கன்னா நம்ம அதுக்கு வீட்டுக்கு கிளம்புவேன். சரித்தே, நம்ம கேட்டு வாங்கிட்டு வரேன். குஷ்பு, உனக்கு எதுக்கு இந்த தேவையில்லாத வேலை குஷ்பு? நீ எதுக்காக இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கா? அவி உன்னை பத்தி என்ன நினைப்பாவ? உண்மையிலே தங்கமா இருந்துச்சுன்னா நம்மளுக்கு தானே அசிங்கம். உன் குடும்பத்துக்கே கேவலம். ஏக்கா, அது ஃபுல்லா கவரிங் தான்க்கா, எனக்கு நல்லா தெரியும். வேணா அத்தைட்டே கேட்டு பாரு. எல்லாம் கவரிங் நகை, நம்ம குடும்பத்தை ஏமாத்துறதுக்காக போட்டிருக்காவே. அவிய பிள்ளைக்கு அவிய என்னத்தை வேணாலும் போட்டு கட்டி கொடுத்துட்டு போறாவ. நம்ம அத்தை போய் பேசும்போது என்ன நகை போடுங்க, அது போடுங்க, இது போடுங்கன்னு கேட்டாவ. எதுவுமே போட சொல்லல. அவியெல்லாம் ஏதோ ஒண்ணு போட்டு கட்டி கொடுத்துருக்காவ. அது கவரிங்கா கூட இருந்துட்டு போகுது. அது அத்தை பாடு, அவ புருஷன் பாடு. ஏதோ ஒண்ணு போட்டு போறா, இருந்தா பாடியா, இல்லன்னா பாடாம இருந்துட போறா. நீ எதுக்கு இவ்வளவு பெரிய பிரச்சனையா இதை கிளப்பிக்கிட்டு இருக்கா? ஏக்கா, எல்லாரும் வேடிக்கை பாக்குற மாதிரி என்னால வேடிக்கை பார்த்துட்டு இருக்க முடியாதுக்கா. யாருமே கேட்கலன்னா நான் தான் கேட்பேன். அந்த சரோஜினி சரியே கிடையாது, சரியான வில்லி. அவ வந்ததுல இருந்து இந்த வீட்டுல ஒரு நிம்மதி கூட கிடையாதுக்கா. யாருமே நிம்மதியா இல்ல. ஏதாவது ஒரு பிரச்சனை வரிசையா நடந்துட்டு தான் இருக்கு. அது அவளாலதான் நடக்குது. ஆனா அவ எதுவுமே காரணம் இல்லைங்கிற மாதிரி காமிச்சுக்கிட்டியா? அது உண்மை இல்லக்கா, எல்லாம் பண்றது அவதான். இன்னைக்கு இது கவரிங்னு நிரூபிச்ச பிறகு அவளை பத்தி உனக்கு தெரியும். நீ பாத்துக்கிட்டே இரு. குஷ்பு, இது உனக்கு தேவையில்லாத வேலை குஷ்பு. செல்லம்மா, உனக்கு இது தேவையில்லாத வேலை. மைனி, நீங்க சும்மா இருங்க. இன்னைக்கு உங்களுக்கு உண்மை தெரியதான் போகுது. பெரிய மைனி சொல்றது எல்லாம் உண்மைதான். இன்னைக்கு நடக்கிறத நீங்க வேடிக்கை பாருங்க. எத்தே, நீங்களாவது வீலுக்கு சொல்லக்கூடாதா? நீங்களே எதுக்கு கூட நின்னுட்டு பேசிட்டு இருக்கிய? நான் என்னத்தமா சொல்றது? பிரச்சனையில் வரக்கூடாதுன்னு நான் நினைக்கேன். அதாவது ரோசாப்பு, நீ வெளுத்ததெல்லாம் பாலுன்னு நினைக்க. ஆனா எல்லாம் பாய்சனால இருக்கு. நகை இல்லைன்னா நகை இல்லைன்னு சொல்லி கட்டி கொடுக்க வேண்டியதானே. எதுக்கு இப்படி ஒரு தப்பு செய்யணும்? கவரிங் அள்ளி போட்டிருக்காவே, நம்ம தங்கன்னு நினைச்சுக்கிட்டோம்ல. அது மட்டுமா, கல்யாணத்தோட நகை எடுத்து போடுவோன்னு சொன்னதுக்கு போடவே இல்லாம அப்பயாவது கவரிங் தான் இருக்குன்னு சொல்ல வேண்டியதானே. எதுக்கு இந்த பொய்? இன்னைக்கு உண்மை எல்லாருக்கும் தெரியதான் போது. பாத்துக்கிட்டே இருங்க. அப்பதான் நான் சொல்றது உண்மைன்னு எல்லாருக்கும் தெரியும். நீ பண்றது எதுவுமே சரியில்லை குஷ்பு. நம்மளுக்கு தேவையில்லாத வேலை இதெல்லாம். ஏக்கா, எல்லாம் தேவையுள்ள வேலையை தான் பார்த்துட்டு இருக்கேன். நீ கொஞ்சம் அமைதியா இரு. குஷ்பு, அது தங்கம் இல்ல கவரிங்னு தெரிஞ்சிட்டு நீ என்ன பண்ண போற? அந்த சரோஜினியை வீட்டை விட்டு துரத்த போறேன். அது எப்படி துரத்த முடியும்? அவ ஆனந்த் குழந்தை பொண்டாட்டி இல்ல. இன்னைக்கு கவரிங்னு நிரூபிச்சா வீட்டை விட்டு போறது உறுதி. அத நான் பாத்துக்கிட்டே அவளை எப்படி துரத்தணும்னு எனக்கு தெரியும். யாரும் எதுவும் சொல்லக்கூடாது. அவளுக்கு இந்த வீட்டுல இடமும் கிடையாது. அவளை துரத்தியே தீர்வேன். எத்தே, எத்தே, பார் குஷ்பு,
சரோஜா வந்துட்டா. இனி பிரச்சனை பெருசாதான் ஆக போகுது. எவ வேணாலும் வரட்டும், நான் பாத்துக்கிடி. சரோஜா பெரிய இவ தலையை சீவிடுவா. நீ பயப்படாதக்கா, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிடி. என்னமோ பண்ணு குஷ்பு, நீ பண்றது எதுவுமே சரியில்லைன்னு மட்டும் எனக்கு தெரியுது. ஏன் குஷ்பு உங்க அக்கா அப்படிதான் எப்பதாலும் பயந்துட்டே கிடப்பா. என் மார்மோ சரோஜா வந்திருக்காவ, என்னதான் சொல்லியான்னு பாப்ப வாங்க. எத்தே